People, today we are discussed about the budding. Already நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு அதில் 6 டைப்ஸ் பார்த்தோம். அதில் வந்து அதுக்கப்புறம் ஃபியூஷன் பார்த்தோம். அந்த ஃபியூஷனில் 4 டைப்ஸ் பார்த்தோம். இப்போ அது பைனரி ஃபியூஷன், மல்டிபிள் ஃபியூஷன், ஸ்போருலேஷன் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் அந்த டாபிக் முடித்தோம். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஃபியூஷன் அதில் பார்த்தோம். மல்டிபிள் ஃபியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மோட்டோமி இது பார்த்தோம். நெக்ஸ்ட் இது ஸ்போருலேஷன்ஸ் மெத்தடில் they are producing in the daughter amoeba, daughter individual, daughter cells எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு budding method. Budding, what is mean by budding? Budding means என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ அந்த மொட்டு விடுதல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாட்டர் இண்டிவிஜுவலை ஃபார்ம் பண்ணுது. சரியா? அப்போ பேரண்ட் பாடி ப்ரொடியூஸ்டு 1 or more பட்ஸ். பேரண்ட் பாடிஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த பிளான்ட்டில் சின்ன சின்னதாக சைடில் பட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு சில ஸ்மால் லோயர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் அதில் பார்த்தோம் அப்படின்னா பட்டிங் அப்படிங்கிற மெத்தடில் டாட்டர் இண்டிவிஜுவலை ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஒரு சிங்கிள் பேரண்ட்டு, அந்த சிங்கிள் பேரண்ட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 1 or more பட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஈச் பட்ஸ், ஒவ்வொரு பட்ஸும் எப்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா க்ரோ இன்டு த யங் ஒன்னாக கன்வெர்ட் ஆகுது. சரியா? ஒரே ஒரு பிளான்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி, ஒரே ஒரு ஸ்மாலர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு பிளான்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்மாலர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் இது ஒரு இதிலிருந்து பேரண்ட் பாடி. திஸ் இஸ் அ பேரண்ட் பாடி. இந்த பேரண்ட் பாடியிலிருந்து நிறைய இந்த மாதிரி அவுட்டர் சர்ஃபேஸில் நிறைய பட் ஃபார்மேஷன் ஆகுது. 1 or more பட்ஸ். சரியா? ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? இதை நம்ம பட்ஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? இந்த பட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா they are growing into the young one. பட் எப்போ செப்பரேட் ஆகும்? த பட் செப்பரேட்டட் ஃப்ரம் த பேரண்ட் டு லீட் a நார்மல் லைஃப். அப்போ பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேரண்ட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் க்ரோ ஆகும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பேரண்ட்டை விட்டு அது பிரியும். இன் ஸ்பாஞ்சஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பாஞ்சஸ் அப்படிங்கிறது அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய ஒன்று. அந்த ஸ்பாஞ்சஸில் பார்த்தோம் அப்படின்னா பட் கன்ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிட்டாச்டு ஃப்ரம் த பேரண்ட் பாடி அண்ட் த பட் டெவலப்டு இன்டு த நியூ ஸ்பாஞ்சஸ். அப்போ கொஞ்சம் ஸ்மால் யங் ஒன்னாக இருக்கும்போது பேரண்ட்டோடு அது ஒட்டிகிட்டு இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தே ஆர் க்ரோயிங் இன் சைஸ். அளவில் பெருசாகும்போது பேரண்ட் இண்டிவிஜுவலை விட்டு வெளியே வந்துடும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆர் டெவலப்டு இன்டு த நியூ ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த இது நம்ம ஸ்போர்லேஷன் மெத்தடில் அமீபா எப்படி இது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஸில் இந்த பட் ஸ்டேஜில் கவனிக்கணும். இப்போ லியூகோசோலினியா, that means sponges. The sponges means லியூகோசோலினியா. ஸ்பாஞ்சஸ் அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லியூகோசோலினியா அப்படின்னு சொல்கிறோம். லியூகோசோலினியா அப்படிங்கிறது ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ இந்த ஸ்பாஞ்சஸில் பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்பாஞ்சஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். திஸ் ஆர் த பேரண்ட் இண்டிவிஜுவல். பேரண்ட் இண்டிவிஜுவல் எது அப்படின்னா இது பேரண்ட் இண்டிவிஜுவல். இது என்னது? பேரண்ட் இண்டிவிஜுவல். அந்த பேரண்ட் இண்டிவிஜுவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் த ஃபார்மிங் ஆஃப் பட் ஃபார்ம் ஆகுது. சரியா? அந்த பேரண்ட் இண்டிவிஜுவல் இருந்து பட் ஃபார்ம் ஆகுது. சரியா? அப்போ அந்த செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் க்ரோயிங் இன்டு த பட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுது.
பட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுது. அப்புறம் 3வது ஸ்டேஜில் அதுவும் கொஞ்சம் பேரண்ட்டுக்கு ஈக்குவலாக க்ரோ அது அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, நல்லா க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது பேரண்ட் இண்டிவிஜுவல். தே ஆர் நியூலி ஃபார்ம்டு பேர்ட்ஸ். தே ஆர் க்ரோயிங் இன்டு த ஸ்மால் டாட்டர் நியூக்ளியை. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பேரண்ட்டை விட்டு டிட்டாச் ஆகி இது ஒரு தனி இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகும். சரியா? அப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த மவுத் ரீஜன், திஸ் இஸ் கால்டு மவுத் ரீஜன். இந்த மவுத் ரீஜனுக்கு பேர் தான் ஆஸ்குலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மவுத் ரீஜன் இஸ் கால்டு ஆஸ்குலம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ லியூகோசோலேனியா அப்படிங்கிற ஸ்பாஞ்சஸில் இந்த மாதிரி டாட்டர் இண்டிவிஜுவலை ஒரு சிங்கிள் பேரண்ட் இண்டிவிஜுவல் எப்படி ஃபார்ம் பண்ணுது? திஸ் இஸ் த டைப்ஸ் ஆஃப் asexual reproduction. What is mean by asexual reproduction? Without involvement of gamete, they are producing in the daughter cell. They are participated in the single parent and produced in daughter individual. Next, ஹைட்ரால் எப்படி பட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹைட்ராவில் பார்த்தோம் அப்படின்னா கவனிக்கணும், they are ஹைட்ரா. இதை தான் நம்ம ஹைட்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ராவில் பார்த்தோம் அப்படின்னா they are the stem region. This is called stem region. The stem regionல they are newly growed buds and bud developing the developed buds and they are the well developed in mouth and tentacles. They are the mouth region. The small hair like structure is called tentacles. They are capturing in nature. Tentacle oda nature enna capturing in nature. And parent body விட்டு அந்த நியூ ஹைட்ரா வந்து என்ன ஆகுது, டிட்டாச் ஆயிடுது. இது ஹைட்ரால நடக்கக்கூடிய என்ன சொல்றோம், பட்டிங் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஹைட்ரால நடக்கக்கூடிய பட்டிங். சரி, நெக்ஸ்ட் buds are formed on the outer surface of the parent body. buds எங்க ஃபார்ம் ஆகுது, their outer surface. parent body ஓட outer surfaceல தான் buds ஃபார்ம் ஆகுது. this is called exogenous budding அப்படின்னு சொல்றோம். this is called exogenous budding. சரியா? for example hydra. what is mean by exogenous budding? The buds are formed in the outer surface of the parent body. This is known as exogenous budding. For example, hydra. The hydra, when food is plenty, the ectoderm cells increase and form a small elevations on the body surface. Body surface la bud formation எப்படி நடக்குது அப்படின்னா the small elevation, ஒரு small elevation, அதாவது parent bodyயை விட்டு கொஞ்சம் வெளியில அந்த bud region வெளியில கொஞ்சம் வருது. they are called elevations on the body surface. ectoderm and endoderm are pushed out to form a buds. ectoderm endoderm சேர்ந்து தான் அந்த bud formation வெளியே புஷ் பண்ணி பட்டா ஃபார்ம் ஆகுது. ectoderm endoderm எங்க இருக்கும்? the ectoderm is a inner region. hydra ஓட inner region. then ectoderm is a ஹைட்ராவோட அவுட்டர் ரீஜன். எண்டோடம் இஸ் இன்னர் ரீஜன். அது ரெண்டும் பல்ஜ் ஆகி தான் என்னது அப்படின்னா நியூலி ஃபார்ம்டு பட்ஸை ஃபார்ம் பண்ணுது. த பட்ஸ் கண்டைன் இன்டீரியர் லியூமன் and in the continuation with the parent gastrovascular cavity. What is mean by lumen? Lumen means cavities. சரியா? இப்போ ஹைட்ரா அப்படின்னு இருக்கு. திஸ் ஆர் த பேரண்டோட டென்டக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பட்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய எக்டோடோம் எண்டோடோம் ரெண்டும் சேர்ந்து என்னாகுது, புஷ்ட் ஆகி வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, திஸ் இஸ் அ லியூமன், செல் இடைவெளி லியூமன் ஃபார்ம் ஆகுது. லியூமன் எப்படி இருக்குதா, கண்டினியூஷன் வித் பேரண்ட் கேஸ்ட்ரோவாஸ்குலர். இப்போ இது நடுவில் இருக்கிறது பேரண்டோட கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டி. சரியா? இது பேரண்டோட கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. அந்த கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டியோட இந்த மாதிரி கண்டினியூஷன்ல இந்த மாதிரி லியூமன் இருக்குது. திஸ் இஸ் அ கேப். இந்த கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டிங்கிறது பேரண்ட் கிட்ட இருக்கக்கூடிய இந்த கேப்பு நடுவில் இருக்கிறது. இதே கேப்ல இந்த லியூமன் பட்ஸ்லயும் அதாவது பேரண்ட் இண்டிவிஜுவல்லையும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த பட்ஸ் என்லார்ஜ்டு டெவலப்டு மவுத். அப்போ பட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்லார்ஜ் ஆகுது. த டெவலப்டு இன்டு த மவுத்.
மவுத் ரீஜியனை ஃபார்ம் பண்ணுது. ஹைட்ராவில் இந்த மாதிரி என்னது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி மவுத் ரீஜியன் தே ஆர் நெக்ஸ்ட் டெவலப்டு டு த டென்டக்கல்ஸ் and fully grown but constrict the base finally separate constrict ஆகுது. base means அதோட அட்டாச்மெண்ட் பேரண்டோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த பேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி பேரண்ட்டுக்கிட்ட இருந்து என்ன ஆகுது செப்பரேட் ஃப்ரம் த பேரண்ட் பாடி அண்ட் லீடட் அட் த இண்டிபெண்டன்ட் லைஃப் என்ன ஆகுது அப்படின்னு சொல்றாங்க தே ஆர் செப்பரேட் இண்டிபெண்டன்ட் லைஃபுக்கு போய் மறுபடியும் அது என்ன ஆகும் அது ஒரு ஏசெக்சுவல் மெத்தட்ல அது ஒரு பட் ஃபார்மேஷனை ஃபார்ம் பண்ணும். புரியுதா? அதில் என்ன ஆகுது தியார் லியூமன் இஸ் த கண்டினியூஷன் டு த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் கேவிட்டி இஸ் த பேரண்டோட இருக்கிறது. அதோட கண்டினியூஷன் தான் அது ஒரு தட் இஸ் அ கேப். அது அந்த கேப் வந்து எங்கேயும் இருக்குது இந்த பட்டு நியூலி ஃபார்ம்டு பட்ஸ்லேயும் அந்த மாதிரி கேப் இருக்குது. அது என்ன ஆகுது ஃபுல்லாக க்ரோன் ஆன பட்ஸு பேரண்ட்டோட அந்த பேஸில் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது. சரியா? இப்போ பேஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவனிக்கணும். இது வந்து ஹைட்ரா, இது பட்ஸு. இந்த ரீஜியன் இந்த பட்ஸ் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த ரீஜனுக்கு பேர் தான் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பேஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி அதுலேருந்து டிட்டாச் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ நாக்டிலியூகா அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட்ஸ் ஃபார்ம்டு இன்சைட் த சைட்டோபிளாசம் அண்ட் மெனி ரிமைன் வித்தின் த பாடி ஆஃப் த பேரண்ட். நாக்டிலியூகாவில் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க பேரண்டோட பாடிக்குள்ளார த இன்சைட் த சைட்டோபிளாசம் எங்கே இருக்கும் செல்லில். சரியா? சைட்டோபிளாசம் செல்லில் இருக்கும். அந்த செல்லில் பார்த்தோம் அப்படின்னா மெனி வித்தின் த பாடி ஆஃப் த பேரண்ட். அப்போ தட் இஸ் கால்டு எண்டோ. அப்போ பேரண்ட் பாடிக்கு உள்ளார வெளியில் நடந்தால் அது எக்ஸோஜீனஸ் பட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா. நாக்டிலியூகா அப்படிங்கிறதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோஜீனஸ் பட்டிங் உள்ளுக்குள்ளாரையே நிறைய பட் ஃபார்மேஷன் நடக்குது. அது எதில் நடக்குதுன்னா அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸில் நடக்குது. fresh water sponges and remaining in the marine water spongesல regular and peculiar mode of asexual reproduction occur in the internal bud is called gemmules. அப்ப internal buds நடக்குது அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் gemmules. The gemmules means they are fluid formed. This is called gemmules. For example spongesல பார்த்தோம் அப்படின்னா the gemmule, what is mean by gemmule? The endogenous budding is converted to gemmule. What is mean by endogenous budding? In some of the Nactiluca, hundreds of buds are formed inside the cytoplasm. சைட்டோபிளாசத்துக்கு உள்ளாரே பட் ஃபார்மேஷன் நடந்து நிறைய டாட்டர் இண்டிவிஜுவலை ஃபார்ம் பண்ணுது. இது கொஞ்சம் பெக்குலியர் ஆணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஜெம்யூல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ the internal buds is called gemmules அப்படின்னு சொல்கிறோம். The internal buds is called gemmule formation. The internal buds is called gemmule formation அப்படின்னு சொல்கிறோம். A completely grown gemmule is a hard ball. அப்போ ஒரு ஃபுல்லாக க்ரோன் ஆகக்கூடிய ஜெம்யூல்ஸ் எப்படி இருக்குன்னா ஹாட் பால் கன்சிஸ்டிங் இன்டர்னல் மாஸ் ஆஃப் ஃபுட்லடன்ஸ். அது உள்ளார என்ன இருக்குமா ஃபுட்லடன்ஸ் that is called archaeocytes. அந்த ஃபுட்லடன்ஸ் உள்ள நிறைய அந்த ஃபுட்லடன்ஸ் இருக்கும். அந்த ஃபுட்லடன்ஸ்க்கு பேர் தான் archaeocytes. அந்த ஆர்கியோசைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா they are unfavorable condition. ஒரு சாதகமற்ற சூழ்நிலை வரும்போது the sponges disintegrate but the gemmules can withstand adverse condition. The condition becoming the favorable, their gemmule becoming to hatched. அப்ப unfavorable conditionல the withstand அது அப்படியே தான் இருக்கும். சரியா? அது டாட்டர் இண்டிவிஜுவலை ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா அது அன்ஃபேவரபிள் கண்டிஷன். வித் கண்டிஷன் இஸ் கன்வெர்டட் டு ஃபேவரபிள் கண்டிஷனாக மாறும் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா த ஜெம்யூல் பிகைன் டு ஹேட்ச். ஜெம்யூல் என்ன பண்ணுது? ஹேட்ச் ஆகுது. இதுதான் ஜெம்யூல். இது முக்கியமான டயக்ராம். 3 மார்க்கில் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஜெம்யூல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி டயக்ராம் போட்டு நீங்கள் பார்ட்ஸ் வந்து லேபிள் பண்ணணும். அது பாருங்கள், நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஜெம்யூல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம், கவனிக்கணும். இப்போ சரி, ஃபஸ்ட்டு திஸ் இஸ் கால்ட் microphyles. The small opening is called microphyles. This region is called outer membrane. The outer region membranes உள்ள என்ன இருக்கு? This is called archaeocytes. What is mean by archaeocytes? Inside the foodledons இதுல என்ன இருக்கு? Their presence of foodledons. இதுல இருக்கிறதெல்லாம் ஃபுட், உணவு மெட்டீரியல், ஃபுட்லடன்ஸ் இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஆர்கியோசைட்ஸ்.
இது இன்னர் மெம்பரேன். இது என்ன சொல்கிறோம்? இன்னர் மெம்பரேன். இந்த மாதிரி இதுக்கு போடுறது தான் இதுக்கு பேர் ஜெம்யூல்ஸ். உள்ளதான் ஜெம்யூல் ஃபார்மேஷனில் நிறைய நியூலி ஃபார்ம்டு டாட்டர் இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. புரியுதா? அதே ஆர் அவுட்டர் மெம்பரேன், மைக்ரோஃபைல், ஆர்கியோசைட்ஸ். ஆர்கியோசைட்ஸ்க்குள்ள என்ன இருக்கு? பிரசன்ஸ் ஆஃப் ஃபுட்லடன்ஸ். இன்னர் மெம்பரைன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் வந்து இம்பார்ட்டன்ட். த ஜெம்யூல் இன் த ஸ்பாஞ்சஸ் டயக்ராமை கேட்பாங்க 3 மார்க்கில். புரியுதப்பா? அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜெம்யூல் ஃபார்மேஷன்னா என்னன்னு பார்த்தோம். சரியா? சரியா? இதில் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்களா, பட்டிங்கோட டைப்ஸ் எக்ஸோஜீனஸ், எண்டோஜீனஸ் அண்ட் ஜெம்யூல் ஃபார்மேஷன் அண்ட் ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜெம்யூல்ஸ். புரியுதப்பா? இப்போ நான் 2 5 மார்க் சொல்லியிருக்கேன். இதை எழுதி எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு எல்லோரும் சென்ட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ.